கொல்லிமலையோட மர்ம உலகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா வாங்க போய் பார்க்கலாம். அரவிந்த் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவனுக்கு தமிழர்களை பற்றியும் நம்ம வரலாறை பற்றி படிக்கிறதுல அதிக ஆர்வம் இருந்திருக்கு. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் கொல்லிமலையை பற்றி அவனுக்கு தெரிய வந்திருக்குது. கொல்லிமலை காடு மர்மத்தின் காடு. அங்கே ஒரு மர்ம உலகம் இருக்கிறதும் பெருஞ்செல்வம் கொட்டி கிடக்குதுன்னு மக்கள் நிறைய பேர் சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கான். ஆர்வம் அதிகமான அரவிந்த் கொல்லிமலைக்கே டைரெக்டாக போய் அடிவாரத்தில் ஒரு கேம்ப் போட்டு தங்கியிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. நைட்டு ஃப்ரெண்ட்ஸை தூங்க வச்சு போட்டு அவன் மட்டும் தனியாக ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்கான். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு கல்வெட்டு ஒன்று இருந்திருக்கு. அந்த கல்வெட்டில் ஆதி காலத்து அரசர் ஒருத்தரோட பெருஞ்செல்வம் இங்கே கொட்டி கிடக்குதுன்னு, அன்போடு வந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஆசையோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம்னு அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கு. அந்த கல்வெட்டை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத அரவிந்த் உள்ள தொடர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சிருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய விசஜந்துக்களும் நிறைய பாம்புகளும் அவன் காலை சுற்றி சுற்றி வந்திருக்கு. ஒரு வழியா அருண் ஒரு கல்லுக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் 4 நிழல்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து ரொம்ப பயந்த அரவிந்த் திரும்பலான்னு முயற்சிக்கும் போது அந்த நிழல்கள் அரவிந்தை பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. சில பேர் அவன் கொல்லிமலையோட மர்ம உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானோ, சில பேர் அவன் செத்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.